நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பில்லர்ஸ். ஸோ இதில் ஒன்று வந்து கீழே அந்த தரையை வந்து தொட்டிருக்காது. ஸோ அதுதான் இந்த பில்லர். பட் இப்போ வந்து காலப்போக்கில் வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த பில்லர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணலை. ஸோ அதுதான் வந்து கதை. இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கு. ஸோ 200 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. பட் இருந்தாலுமே அதே ஒரு அலைன்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே போகிறதுக்கும் வழி இருக்குது, கீழே வந்து அதுக்கான வழியை வந்து போட்டுருக்காங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் நோமேட் ட்ராவல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தால் லேபாக்ஷின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கும். நீங்கள் தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, வீரபத்ர சுவாமி டெம்பிள். ஸோ அங்கே தான் இருக்கும். இந்த டெம்பிளை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த டெம்பிளில் நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குங்க. இந்த டெம்பிளில் வந்து ஹேங்கிங் பில்லர் இருக்குது. அதுக்கப்புறம் சீதா தேவியோட பாதம் வந்து இங்கே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அவங்க பதிச்ச பாதம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஜட்டாயோட ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவிலே ரொம்ப பெருசாக இருக்கிற நந்தி வந்து இங்கே தான் இருக்குது. அதுவும் வந்து ஒரே கல்லை செதுக்கின நந்தி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெம்பிளோட சிறப்பு. நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்படி பெங்களூர்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்தேன், நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ பெங்களூர்லேருந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் பிஎம்டிசி பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா மெஜஸ்டிக் வந்துடலாம். ஸோ மெஜஸ்டிக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஎஸ்ஆர்டிசி டிப்போ இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த வேறு சிட்டிஸ் போகிறதுக்கான பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துடுங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து ஹிந்துப்பூர் போகிறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறி ஹிந்துப்பூர் வந்துடணும். அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours to 3 hours ட்ராவலுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹிந்துப்பூர்லேருந்து ஒரு லோக்கல் ப்ரைவேட் பஸ் எடுத்து நீங்கள் இந்த லேபாக்ஷி ஊருக்கு வந்துடலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஆகும். ஸோ நீங்கள் பிரேக்ஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ட்ராவல் தான் பெங்களூர்லேருந்து. ஸோ இது வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஓன் காரில் இல்லை பைக்கில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 hours குள்ளே வந்துடலாம். பஸ்ஸில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees தாங்க எனக்கு ஆச்சு இன்றைக்கி. ஸோ இட்ஸ் வெரி வெரி சீப். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா வித்தின் 500 rupeesல வந்து நீங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் பெங்களூருக்கு போயிடலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ இந்த கோயிலை பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பேக் சைடில் நிற்கிறேன். ஸோ அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போகலாம். வாங்க, ஒன்று ஒன்றா கவர் பண்ணுவோம். செம்ம வெயிலுங்க. ஆக்சுவலாக நான் வந்திருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து 35 degree Celsius இருக்குது. செம்மையாக இருக்குது வெயில். நீங்கள் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 12:30 ஆகுதுங்க. ஸோ வெயில் பட்டையை கெளுப்புது. ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா பெட்டர். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கூட்டமே இல்லாமல் ட்ராவல் பண்ணி வந்து விசிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே வந்து அப்படியே போவோம் வாங்க. உள்ளே வந்தோடனே வந்து இந்த கொடிமரம் தாங்க செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. செம்மையாக ஜொலிக்குது. ஸோ இதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸாக இருக்கணும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பில்லர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் 70 பில்லர்ஸ் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் ஒன்று தான் வந்து அந்த ஹேங்கிங் பில்லர். அது எங்கே இருக்குன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹேங்கிங் பில்லரை வந்து பார்த்துருவாங்க. நான் கோயிலுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இது எங்கேயோ ஒன்று தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பில்லர் ஒன்று மட்டும் கிரவுண்ட்லேயே டச்சாக இருக்காது. ஸோ அதான் வந்து அந்த ஹேங்கிங் பில்லர்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலை வந்து கட்டினது வந்து பார்த்திங்கன்னா வீரண்ணா அண்ட் விருப்பண்ணான்னு 2 பேர் வந்து இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 yearsக்கு முன்னாடி. ஸோ அவங்க கட்ட ஆரம்பித்தப்போ வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ராஜரோட கஜானாவிலேருந்தே வந்து அந்த காசை எடுத்து இந்த கோயிலை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது பிடிக்காத ராஜா அவங்களுக்கு வந்து சாபம் விட்டுருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து குருடனாயிருவ அப்படின்ற ஒரு சாபம் விட்டுருக்காங்க. ஸோ அதனாலேயே அந்த விருப்பண்ணான்றவர் வந்து இந்த மாதிரி சாபம் விட்டனால, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தனால அவரே வந்து அவரோட கண்ணை வந்து பிடுங்கி
இங்கே வந்து எரிஞ்சிட்டாராம். ஸோ அந்த கண்ணை வந்து பிடுங்கி எரிஞ்ச ஒரு செவுரு கூட இங்கே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். அவங்களோட பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே வந்து இந்த வாலில் இன்னுமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நல்லா காலியாக தாங்க இருக்குது இன்றைக்கி. எதுவும் பெருசாக கூட்டம் இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் நான் வந்தது வந்து வீக்கெண்ட் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இன்றைக்கும் பெருசாக அந்தளவுக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தாங்க இருக்கணும். ஆனால் சுற்றி இங்கே நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இங்கே எங்கேயுமே வந்து இந்த ஹேங்கிங் பில்லர் பார்க்க முடியல. கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம வாங்க உள்ளே போவோம். கத்திரி வச்சு 100 கிலோமீட்டர் தான். இங்கே கூட்டமாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். எல்லோரும் வந்து கேமராவை பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் போய் பார்ப்போமா? ஓகே, இங்கே தாங்க இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பில்லர்ஸ்? ஸோ இதில் ஒன்று வந்து கீழே அந்த தரையை வந்து தொட்டிருக்காது. ஸோ அதுதான் இந்த பில்லர். இங்கே பாருங்கள், நான் கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என் கையே வந்து உள்ளே போகுது. இங்கே பாருங்கள், என் கை எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுவே வந்து உள்ளே போகுது. நான் கேமரா வேணால் டில்ட் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இங்கே பார்த்தா வந்து க்ளீனாக மோல்டாக இருக்கிறது தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து அது டச்சே ஆகலை. கிளியராக வந்து அந்த தரையோடு அது ஒட்டவே இல்லை. இது ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த லோட் பேலன்சிங்காக வந்து அவங்க கட்டும்போது அப்படி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்லர் மட்டுமே வந்து டச் ஆகலை. வேறு எல்லா பில்லர்ஸும் வந்து டச் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து இந்த லோடை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த பில்லருக்கு அந்த இதை கொடுத்து பேலன்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இது டச் ஆகலை, அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு 200-300 இயர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த பில்லர் ஏன் வந்து டச் ஆகலை அப்படின்றத வந்து பார்த்துட்டு அவங்க வந்து இந்த பில்லரை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அந்த பில்லர் ஒரு சைடில் மட்டும் டச் ஆகிருக்கு. வந்து இப்போ கீழே உங்களுக்கு காட்டும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், ஸ்லைட்டாக வந்து ஒரு சைடில் மட்டும் அங்கே டச் ஆகிருக்குங்க. ஸோ அது வந்து அவங்க மூவ் பண்ண ட்ரை பண்ணனால மட்டும்தான் அங்கே வந்து டச் ஆகிருக்கு. இல்லாட்டி வந்து அது ஃபுல்லாகவே வந்து டச்சே ஆகாமல் இருந்த ஒரு பில்லர் தான். இப்போ அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சைடில் மட்டும் டச் ஆகிருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு கிளியராக இந்த பக்கம் வந்தால் தெரியும். பட் ஆனால் அந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது அது தெரியல. ஸோ இந்த பக்கம் வந்து டச் ஆகிருக்கு. அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ஷிஃப்டாக இருக்குது. எப்போன்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணும்போது அதை டில் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் டச் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் மூலஸ்தானம் இருக்குங்க. நம்ம ஹேங்கிங் பில்லரை பார்த்தது வந்து இந்த பக்கம். ஸோ நீங்கள் கொஞ்சம் இப்படி நடந்து வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம். நான் உள்ளே போகலை. நான் உள்ளே போனாலும் கேமரா ரெக்கார்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே நான் வெளியே இருந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வெளியே இதை பார்க்குறது இந்த இடம் தான் வந்து இந்த நாட்டிய மண்டபம் சொல்கிறாங்க. நம்ம வெளியே இன்னொரு இடம் இருக்குது, இது வந்து கல்யாண மண்டபம். இது வந்து நாட்டிய மண்டபம். நீங்கள் மேலே பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த பெயிண்டிங்ஸ் எப்படி வந்து அந்த காலத்துலேயே வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து டிபிக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராமாயணா நடந்த அந்த ஸ்டோரியை தான் வந்து டிபிக்ட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து காலப்போக்கில் வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிருச்சுங்க. இங்கே கிளியராக வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற தூண், இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே வந்து அப்படியே தான் இருக்குது. நம்ம இந்த பக்கமாக போவோம். நம்ம உள்ளே இருந்து பார்த்தோம், அதுதான் வந்து நாட்டிய மண்டபம்.
அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபம் வந்து ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலைங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து நிறுத்தின ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இது ஏன் வந்து அப்படியே வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீரண்ணா விருப்பண்ணாவோட கதை. ஸோ அவங்களோட சாபத்தினால அதுக்கப்புறமா வந்து இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணாமல் வந்து அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இந்த பில்லர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க, பட் அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணலை. ஸோ அதுதான் வந்து கதை. இதை வந்து அப்படியே வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து ஒரு கல்யாண மண்டபமாக வந்து கட்டுறது தான் வந்து அவங்களோட பிளானாக இருந்திருக்கணும், பட் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே கோயிலோட ரைட் சைடு இந்த கல்யாண மண்டபம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கல்லுங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த நாகலிங்கம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே பின்னாடி வந்து நம்ம போய் பார்ப்போம். இது கோயிலோட பின்னாடி பக்கம். இங்கே பாருங்கள் விநாயகர். இதுவும் வந்து அந்த கல்லுலேயே வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது வந்து ஒரே கல், அந்த கல்லுலேயே வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அதே கல்லில் இந்த சிவலிங்கம், யானை அதை அப்படியே செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும். அந்த கல்லுலேயே வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. ஓகே, அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோன்னா இதாங்க அந்த நாகலிங்கம். பிரம்மாண்டத்தின் உச்சங்க. நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரில, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வேணால் முன்னாடி வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே நிற்கிறேன். இதுக்கு பின்னாடி தான் வந்து சிவலிங்கம் இருக்குது. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது, செம்ம பெருசு, நிஜமாகவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. 7 தலை நாகம், கீழே வந்து சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடியும் வந்து ஒரு கதை இருக்குங்க. இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்போது அவங்க வந்து லஞ்சுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்கே இருந்தவங்க வந்து அந்த லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து இதை வந்து செதுக்கிட்டதான் வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் அதுதான் வந்து ஸ்டோரியில் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இதை செதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியலங்க. அதுதான் கதை. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட 7 அடி இங்கேருந்து அந்த சிவலிங்கத்துக்கு வரைக்கும். அதுக்கு மேலே இருக்க ஒரு 15 அடி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி இருக்கலாம் மொத்தம் இங்கேருந்து. இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிறாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அந்த அம்மா வந்து இந்த லஞ்சை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வெளியே வந்து பார்த்ததோடனே வந்து இந்த சிவலிங்கம் வந்து கண்ணில் பட்டிருக்கு. கண்ணில் பட்ட உடனே வந்து அவங்க கண்ணே வந்து பட்டு இந்த லிங்கத்துக்கு கீழே வந்து அந்த பாம்பு சுற்றி இருக்கு இல்லையா, அதில் வந்து விரிசல் விட்டுருக்கு. உங்களுக்கு க்ளீனாக தெரியுதான்னு தெரியல. அந்த விரிசல் வந்து அவங்க கண்ணு பட்டனால தான் வந்து விரிசலாக வந்து விழுந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பிரம்மாண்டங்க. இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு பெருசான உங்களுக்கு தெரியல, எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கணும். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. சரி வாங்க, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த கோவிலில். நம்ம ஒன்றா வந்து பார்ப்போம். இங்கே கொஞ்சம் முன்னாடி போனால் வந்து சீதா தேவியோட பாதம் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து போய் பார்ப்போம். வாங்க போகலாம். பிரம்மாண்டங்க. ஆனால் இந்த கல்லை நீங்கள் பாருங்கள், இந்த கல்லுலேயே வந்து எப்படி செதுக்கியிருப்பாங்கன்னு. அந்த காலத்தில் எந்த ஒரு மிஷினரியும் இல்லாமல் இதை இந்த காலத்துலேயே வந்து குடையணுன்னா ஒரு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து குடைஞ்சாலும் ஒரு நாளுக்குள்ளே குடைய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கல். அந்த கல்லுலேயே வந்து இவ்வளோ பெரிய கல்லில் முன்னாடி மட்டும் நாகலிங்கத்தை செதுக்கியிருக்காங்க. இது நிஜமாகவே பிரம்மாண்டம் தாங்க.
இங்கே இருக்குங்க. ஆக்சுவலாக இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஓகே 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 இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள். எவ்வளோ பெரிய பாதமாக இருக்கும். இங்கே எப்பவுமே வந்து தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இருக்கு தான் இருக்கணும். இல்லை இங்கே இருக்குது பாருங்கள். அங்கே இருக்கு இல்லை. முந்தே நான் வந்திருக்கேன். அப்போ இது இங்கே பாருங்கள், தண்ணி இங்கேருந்து தண்ணி வருது. ஆனால் இது எங்கேருந்து தண்ணி வருதுன்னா இது வரைக்குமே வந்து அவங்க கண்டே பிடிக்கலையாம். இது கீழே வந்து ஏதாவது ஒரு பேசேஜ் இருக்குமா என்னன்றதே வந்து ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருக்குது இது வரைக்குமே. ஆனால் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்கு. என் காலை வைக்க முடியல, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. சீதாதேவி வந்து இங்கே அவங்க காலை வந்து பதிச்சதான் வந்து கதை இருக்குங்க. ராமாயணத்துக்கு போகணும் நம்ம. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்பலாமா நம்பக்கூடாதான் நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கடவுள் மேலேயே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது, இந்த மாதிரி கோயிலெலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்துருங்க. இந்த கோயில் வந்து அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே பின்னாடி நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அந்த விருப்பண்ணா வீரண்ணாவோட கதையை நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து எதுவுமே வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. அப்படியே வந்து டோட்டலாக வந்து ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே வந்து பில்லர்ஸ்லாம் வந்து பாருங்கள் எல்லாமே வந்து அப்படியே நிற்கிது. இங்கே கோபுரமே இல்லை, எங்கேயும் வந்து கோபுரமே இல்லை. இங்கே பாருங்கள், அதுவும் இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக கட்டினது தான். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கெல்லாம் வந்து ரீசெண்டாக கட்டினது. இங்கே வெளியே இருக்கிற கோபுரத்தை வந்து பாருங்கள், இங்கே தெரியுது. அதுவும் வந்து அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. எதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணலை. அவ்வளோதாங்க, இதோட வந்து கோவில் வந்து முடியுது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு நம்ம எங்கேருந்து தான் பேசணும். vlog ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தோம், அப்படியே என்ட்ரானா கோவிலுக்குள்ளே தான் வந்து ஹேங்கிங் பில்லர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து சிவலிங்கம். அப்படியே சுற்றி வந்தோம். இங்கே வந்தால் சீதாதேவியோட பாதம். இப்படியே போனால் அப்படியே வெளியே போயிடலாங்க. இதுக்கப்புறமும் பார்க்குறதுக்கு இன்னும் 2 மெயினான இடம் இருக்குது. நம்ம இதுக்கு அடுத்து போவோம். ஒன்று நான் ஃபஸ்ட்டே சொன்ன நந்தி சிலை. அது வந்து கோவிலுக்குள்ளே இல்லை, கோவிலை விட்டு வெளியே போனால் ஒரு 200 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், அங்கே போவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஜட்டாயு, இந்த ராமாயணத்தில் வந்து வந்திருக்கும் அந்த பறவை தான் வந்து சீதாதேவியை கடத்திட்டு போகிற போது ராவணன்கிட்டேருந்து காப்பாற்ற ட்ரை பண்ண பறவை. ஸோ அந்த பறவையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பறவையோட ஸ்டாச்சு இங்கே தான் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம பார்ப்போம். அப்படியே சுற்றிட்டு வந்துட்டோங்க. சுற்றிட்டு வந்தால் திரும்ப நம்ம கொடிமரம் கிட்ட வந்துட்டோம். இப்படி தான் உள்ளே போனோம். ஓகேங்க, கோவிலை வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நந்தி, அதுக்கப்புறம் நம்ம ஜட்டாயு பறவை, அந்த பறவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அன்னதானம் போடுறதா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டு போகலாம். ஸோ முன்னாடி தான் நம்ம அப்படியே உள்ளே போவோம் வாங்க. இதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் முன்னாடி போனோன்னா இந்த அன்னதானம் போடுற இடம் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வரும்போது வந்து அந்த பக்கம்லேருந்து வந்தேன். இப்போ நீங்கள் வந்து இப்படியும் வரலாம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. தெலுங்கில் சொல்கிறாங்க, நம்மளுக்கு அந்தளவுக்கு புரியல. பட் இங்கே போட்டிருக்காங்க அன்னம் பிரசாதம் அப்படின்னு. இங்கே ரைட்டில் போகணும், சாப்பிட்டு போகலாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க சாட்டர்டே ஒரு சண்டே தான் வருவீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா
இங்கே அன்னதானம் வந்து சாப்பிடாமல் போகாதீங்க. ஏன்னா இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ அன்ன பிரசாதம், சாட்டர்டே அண்ட் சண்டே ஓன்லி. ஓகே, ஓகே. இங்கே உள்ளே சாப்பிட்ருக்காங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்ம சாப்பாடு. கோவில் பிரசாதம் தான் எப்பயுமே. நல்லா இருந்துச்சு. பொங்கலும் கொஞ்சம் ரைஸும் அதுக்கப்புறம் சாம்பாரும் கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு. சரி வாங்க அப்படியே நம்ம இந்த நந்தி சிலைட்ட போவோம். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 100 மீட்டர்ஸ் போனால் அந்த நந்தி சிலை. நம்ம அப்படியே ரைட் எடுத்து போவோம். இது ஒரு சின்ன கிராமங்க. இந்த கிராமத்தில் இந்த கோவில் பாருங்கள். ஒரு சின்ன ஊர் தான், லேபாக்ஷின்ற ஒரு ஊர். பட் ரொம்ப தூரமும் இல்லை. நம்ம பெங்களூர்லேருந்து ரொம்ப கிட்ட. நிறைய பேர் பெங்களூரியன்ஸை நான் பார்த்தேங்க. வீக்கெண்ட் ட்ரைவ், நீங்கள் வீக்கெண்ட் ஒன் டே பிளான் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் சாட்டர்டே ஒரு சண்டே 1 டே வந்துட்டு நீங்கள் ரிட்டன் திரும்ப பெங்களூர் போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. நந்தி சிலை இங்கே தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு அந்த பறவை? அந்த பறவையோட சிலை ஜட்டாயு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில் கிளியராக. நம்ம இங்கேருந்து நடந்து உள்ளே போனால் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே வழி இருக்கும், மேலே போய் பார்க்கலாம். நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்தியாவிலேயே ஒரே நந்தி, பெரிய நந்தி இதுதான். ஏன்னா இது ஒரே கல்லில் செதுக்குன நந்தி. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வந்து ஷூ போட்டு போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஷூ போட்டிருக்கோம், அதை கழட்டிடுவோம். கேமராலே கவர் ஆக மாட்டேங்குதுங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுவும் வந்து ஒரே கல்லில் செதுக்குன நந்தின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நந்தி ஃபேஸ் பண்ணியிருக்கிற டைரெக்ஷன் வந்து எக்ஸாக்டாக நம்ம இப்போ பார்த்தோம் அந்த சிவலிங்கத்துக்கு நேராக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 200 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குங்க. நம்ம கோவில் அங்கே இருக்குது, அங்கேருந்து நடந்து வந்தோம். ஸோ 200 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. பட் இருந்தாலுமே அதே ஒரு அலைன்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரில. அந்த காலத்தில் இந்த அலைன்மெண்ட் வந்து எப்படி பார்த்து எப்படி பண்ணியிருக்கணும். இந்த நந்தியோட ஃபேஸிங் வந்து எக்ஸாக்ட் அதே ஆப்போசிட் டைரெக்ஷன். அண்டு அந்த டைரெக்ஷன் இல்லாத அந்த லிங்கத்துக்கு எக்ஸாக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு செதுக்கியிருக்காங்க. செம்மங்க. ஒரே கல் தான், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே இருந்து அப்படியே செதுக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே செதுக்கி அப்படியே செதுக்கியிருக்காங்க. இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அங்கே நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆனால் செம்ம சூடு. நீங்கள் பெட்டர் வந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா கோவிலும் சரி, நந்தி சிலையும் சரி, அப்படியே ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஜட்டாயும் எல்லாத்தையும் வந்து வெயில் இல்லாமல் பார்த்துட்டு போகலாம். நடக்க முடியல நிஜமாக செருப்பு போடாமல். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கேமராவை கொஞ்சம் தூக்கி காட்டுறேன். சரி, ஓகேங்க, நம்ம பார்த்துட்டோம். அப்படியே வந்து நம்ம அந்த ஜட்டாயு பறவையும் வந்து பார்த்துட்டு வந்துடலாமா? செம்ம பெரிய நந்தி. இந்த மாதிரி ஒரு நந்தி வந்து நான் பெங்களூரில் புல் டெம்பிளில் தாங்க பார்த்துருக்கேன். அதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு நந்தின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து அதுதான். ஏன்னா இதான் வந்து ரொம்ப பெருசு.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் டெம்பிள் தான். நம்ம முடிஞ்சால் ஒரு நாள் அந்த புல் டெம்பிளுக்கும் போய் ஒரு vlog-ஆ வந்து எடுப்போம். இப்போ வந்து வெளியே வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு 100 மீட்டர்ஸில் அங்கே வந்து என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி உள்ளே போனால் நம்ம அந்த ஜட்டாயு பறவை பார்க்க போயிடலாம். இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஏதாவது இருக்கான்னு தெரில. என்ட்ரி 10 rupeesனு போட்டிருக்காங்க. வெல்கம் டு ஜட்டாயு தீம் பார்க். என்ட்ரி 10 rupees. ஓகே, 10 rupees கொடுத்து போகலாங்க. அதான் வருத்து தான். டிக்கெட்டை வாங்கியாச்சு, அப்படியே உள்ளே போகலாம். இந்த பக்கம் தான் போகணுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து நான் ரெஸ்டாரண்ட்டே பார்க்குறேன். இந்த சாண்ட்விச்சஸ்ஸு, இந்த ஷேக்கு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். ரோல்லாம் பாருங்கள், 70 rupees. பர்கர்லாம் 80 rupees போட்டிருக்காங்க. கொஞ்சம் விலை அதிகம்தான், பட் ஸ்டில் நீங்கள் சாப்பிடாம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அன்னதானமே சாப்பிட்டு போயிடலாம். வாங்க நம்ம குயிக்காக நடந்து போவோம். இங்கே இருக்குது வழி. இன்றைக்கி வீக்கெண்டு, க்ரௌடு அந்த அளவுக்கு இல்லைங்க. பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. செம்ம வெயில், அதனாலேயே டூரிஸ்ட் வந்து கம்மி தான். மேலேறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், மேலே போகிறதுக்கும் வழி இருக்குது. கீழே வந்து அதுக்கான வழியை வந்து போட்டுருக்காங்க. ஆனால் மேலே யாரையும் வந்து அலோவ் பண்ணல. ஏன்னு தெரியல. மேபி க்ரௌடு கம்மியாக இருக்கிறனாலையா என்னன்னு தெரில. 10 rupees தான் டிக்கெட் வாங்கினாங்க. இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து அந்த இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அலோவ் பண்ணல. அங்கே போய் பார்த்தா சூப்பராக இருக்கும். பட் நம்ம இங்கேருந்து தான் பார்க்குறோம். பரவாயில்ல, நாட் பேட். ஆனால் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பெருசாக பார்க்க முடியல. பட் ஓகே, மேலே வந்து பார்க்குறதும் வருது தான். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து நந்தி. இப்போ தான் வந்து நம்ம பார்த்துட்டு இப்படி நடந்து வந்தோம். நடந்து அப்படியே மேலே வந்துட்டோம். ஜட்டாயுன்ற அந்த பறவை வந்து ராவணனை வந்து சீதாவை கடத்திட்டு போகும்போது இந்த பறவை தான் வந்து ராவணன்ட்ட சீதாவை காப்பாற்றணுன்னு சண்டை போட்டது இந்த பறவை தாங்க. இந்த சண்டை போட்டு அந்த சண்டையில் அந்த விங்ஸை வந்து ராவணன் கட் பண்ணனால அந்த சண்டையில் அதுக்கு வந்து அடிபட்டு அங்கே போய் விழுந்திருக்கு. அது விழுந்த இடம் வந்து இந்த இடம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராமா வந்து இந்த பறவையை வந்து பார்த்துருக்காரு. பார்த்து அந்த பறவையை வந்து லே பாக்ஷி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பக்ஷினா எல்லாருக்கும் தெரியும், பேர்டுன்னு. ஸோ லேனா எழு அப்படின்னு, ரைஸ் அப்படின்னு. ஸோ லே பாக்ஷி அப்படின்னு சொன்னதுக்கு தான் இந்த ஊரோட பேரே வந்து லே பாக்ஷின்னு வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இதோட கதை. ஸோ சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டெம்பிளையும் பார்த்துட்டோம். டெம்பிளை சுற்றி இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ராக்ஷன்ஸையும் வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நான் சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ நம்ம சீக்கிரம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் போவோம். ஸோ அது சீக்கிரம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த வார்லாம் போயிட்டுருக்கனால அது பிளான் பண்ண முடியல. பட் கூடிய சீக்கிரம் அதையும் பிளான் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் டேக் கேர், பை பாய்ங்க.